ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷலாக என்ன தரம் பார்க்க போகிறோம்? சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குறது, இல்லை இங்கிலீஷ் பேசுறது எப்படி, சரிங்களா? ஸோ ஸ்டேஜ் ஃபியர், இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான், சரிங்களா? இது நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்றது கூட இருக்கலாம், சரிங்களா? என்னடா இந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 30 minutes 40 minutes நிறைய பேசியிருப்போம். பட் நிறைய பேர் பேசுவீங்க, எப்படி ஒரு நாள் 30 minutes பேசுகிறான், 8 நிமிஷம் தானே பேச முடியுது, 5 நிமிஷம் தானே பேசுகிறோம், எப்படி ஒன்று பேசுகிறோம் அப்படின்னு சில பேர் பேசுவீங்க. இல்லை சில பேர் உங்கள் காலேஜில் சில பர்சனாலிட்டிஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்டேஜ் ஏறினா நல்லா பேசுவாங்க, எந்த ஒரு பயமெல்லாம் பேசுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும். நாமளும் அது மாதிரி பேசலாமே, இங்கிலீஷில் பேசணும் ட்ரை பண்ணலாமே, ஏன் அவ்வளோ போகிறீங்க? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இல்லை ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு இங்கிலீஷில் பேச ரொம்ப தயக்கப்படுவீங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான், சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன், அதுலேருந்து நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? அதுக்கு இன்னொரு விஷயம், ஓகேங்களா? தற்பெருமை எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் சந்தோஷம் நிலைய உருவாகுது, சரிங்களா? ஸோ சந்தோஷம் என்னென்னா, தற்பெருமை எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்படி குப்பையில் போட்டுருங்க, ஓகேங்களா? எல்லாருமே ஈக்குவல் தான், நம்ம யார் இப்படியும் கிடையாது இப்படியும் கிடையாது, எல்லாருமே இப்படி தான்றதை ரியலைஸ் பண்ணுங்கள். ஸோ லைஃப் நல்லாயிருக்கும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? ஸோ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன்னு சொன்னல, இந்த ஃபோட்டோ பாருங்கள். என்கிட்ட ஹெச்டி குவாலிட்டிலாம் இல்லை, என் ஃப்ரெண்டு எப்பயோ ஒரு நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் போய் எடுத்தது தான். ரொம்ப கன்றாவே ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கீழே ஒரு கருப்பு ஃபேண்ட் போட்டு ஒருத்தர் பையன் நிற்கிறான் பார்த்தீங்களா, உள்ளே வந்த மாதிரி. அது நான் தாங்க, வேறு யாரும் இல்லைங்க. என் காலேஜில் நடந்த ஃபஸ்ட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன் 2011. அதாவது நம்ம இது பண்ணிருப்போம், ஓகேங்களா? காலேஜ் ஃபஸ்ட் இயர் போனோன்னே ஏதாச்சும் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ரெடியாக இருப்போம், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன்னாக்க, நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேசர் டாபிக், ஓகேங்களா? லேசர் பற்றி நான் ஒரு டாபிக் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதேமாரி நம்ம ஸ்டாஃப் ஒருத்தங்க மல்லிஷன் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு கேட்டேன், சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்றப்ப, நீ எல்லாரோட கோஆர்டினேட் பண்ணுறா அப்படின்ட்டாங்க. நம்ம ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாருக்கும் நம்ம ஐடியாலாம் கொடுக்குறோம். அதாவது நம்ம அந்த நேரத்துக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுன்றதுல நம்ம நிறைய கற்று வச்சிருப்போம், நிறைய ஸ்டாஃப்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்போம், ஓகேங்களா? நம்மளுக்கு யாரெல்லாம் வராங்களோ என்னெல்லாம் டவுட் கேட்கலாம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் தமிழ் மீடியம் பசங்க அவங்களும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், ஓகேங்களா? எல்லாம் நல்லா பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஓகே, நம்ம 1 week நல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, பேப்பர் பர்சன்ட் பக்கா ரெடி, ஓகே, கெத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறோம், ஓகேங்களா? யோசிச்சு பாருங்க, அந்த லேப்டாப் இருக்கு தெரியுமா? லேப்டாப்லேருந்து கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா? அந்த லேப்டாப்பில் உட்காந்து ஆப்ரேட்டர் யார் இருப்பான்? ஒரு தமிழ் மீடியம் பையன் தான். அவனுக்கு லேப்டாப்னா என்னன்னே தெரியாது போல, ஓகேவா? அது எனக்கு தெரியாது, ஓகேங்களா? அப்படி ஒரு அறிவாளி அங்கே உட்கார வச்சிருந்தாங்க. பட் அவன் அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை தான் வாழ்க்கையிலே பார்த்தேன்னா பார்த்துக்கோங்களேன். நாமளும் கஷ்டப்பட்டு, ஓகே, ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுனா எப்படி திரும்ப இருக்கும்? சாதாரணமாக இல்லைங்க. இப்போ ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னா என்னது? ஈஸி இருப்பாங்க, ட்ரிபிள் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பாங்க, புரியுதுங்களா? அதாவது ஒரு சைடு ஃபுல்லாக கேர்ள்ஸ், இன்னொரு சைடு ஃபுல்லாக பாய்ஸ். யோசிச்சு பாருங்க என் நிலைமைய. அதை பார்த்தோன்னே லைட்டாக கொஞ்சம் ஜர்க்காச்சு போய் நிற்கிறோம். அதாவது நாம சொல்லி கொடுத்தோம்ல, சில பேர் சொல்லி கொடுத்துறோம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஆட்டுங்க, இப்படி பேசுங்க, இப்படி நிமிந்து பேசுங்க, அப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க. ஐயோ அவ்வளோ நல்லா போகிற பேசணும், ஓகேங்களா? எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட்ல போய் பேச போறோம், ஓகேங்களா? நமக்கு அப்புறம் 4-5 பேர் தான் பேச போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 15 பேர்கிட்ட பேசியாச்சு, ஓகேவா? எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அவர் சூப்பராக பண்ணுவார், வேற லெவலில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா? நான் போய் நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் என்ன பண்ணுவோம்? இன்ட்ரோடக்ஷனா, வெல்கம் ஸ்லைட் பேசுவோமா? அதாவது நம்ம இன்டர்வியூ போய் மை செல்ஃப் அப்படி சொல்லிட்டு பேச போவாங்களா? அந்த டாபிக் இன்ட்ரோ கொடுத்து நான் யாரு, நான் இந்த டாபிக் பேச போறேன் இப்படிலாம் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். செகண்ட் ஸ்லைட் சொல்லிட்டு இப்படி திரும்பி பாக்குறேன், என்ன தெரியுமாச்சு? எண்டு கார்டு வந்து நிக்குது. ஆனா என்னடா நடக்குது இங்க, எதுக்குடா எண்டு கார்டு வந்துச்சு பார்த்தாக்க, அந்த பையன் அந்த நம்மளுக்கு சென்சார் ஒன்று இருக்கு திரும்ப லேப்டாப்ல, விளையாண்டுட்டு இருக்கான். சரி, திரும்பி இப்படி பாக்குறேன், திரும்ப இன்ட்ரோடக்ஷன் கார்டு வருது. நம்ம என்ன பண்ண மைக்கு இப்படி இப்படின்றேன். அவங்கள திரும்பி இப்படி விளையாண்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு என்னன்னே தெரியல. யோசிச்சு பாருங்க நிலைமைய. எனக்கா ஒரு வித்தின் ஒரு 30 secondsல உயிரை போயிடுச்சு, ஓகேங்களா? எனக்கு அங்க இருக்கிற எல்லாம் சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரி போயிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க, பிசிக்ஸ் மேம் தான், அவங்க தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னடா ஏதாச்சும் பண்ணுவடா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் பார்த்தேன், அந்த செகண்ட் தாங்க நான் டிசைட் பண்ணேன். ஓகே, இதுக்கப்புறம் ஸ்லைடு முடிஞ்சு போச்சு நமக்கு. அதாவது நம்ம அந்த ஸ்லைடு பார்த்தா கண்டென்ட்டை ரெடி பண்ணி வச்சிருப்போம் யாரா இருந்தாலுமே. திடீர்னு பார்த்தா எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி உள்ளுக்குள் ரொம்ப கிட்டேச்சு. அந்த 30 secondsல நான் பண்ண ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பயத்தை விட்டாங்க. என்ன இப்ப எத்தனை பேர் என்ன பண்ண போறாங்க, இவனுங்கள்ட்ட அசிங்கப்படுற நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? பட்டாச்சு தானே, அந்த 30 seconds எல்லா அசிங்கம் பட்டாச்சு, மைனஸ் ரிலைஸ் பண்ணிச்சு. பட்டது போதும், இதுக்கப்புறம் நம்ம பேசணும் சொல்லிட்டு ஸ்லைட் அப்படியே விட்டுட்டு, ஓகேங்களா? அந்த லேசர் ஒன்று கீழே வச்சிருப்பேன், அதை அப்படி தூக்கி பேக்கெட்ல வச்சுட்டு அப்படியே சென்ட்ரிக்கா வந்து நின்று நான் பேச ஆரம்பிச்சேன், ஓகேங்களா? சிம்பிளா அந்த டாபிக் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாம் முடிஞ்சோன்னா நான் கரெக்டாக 5 minutes பேசிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd prize 4th prize கொடுத்தாங்க, ஓகே? அப்புறம் மேம் சொல்றாங்க, நீ தான்டா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க வேண்டியது, பட் 3rd அப்படின்றாங்க. ஆனால் நமக்கு தேவையான ஒரே விஷயம் தெரியுமா? அந்த செகண்ட் நான் ஜெயிச்சது என்னன்னாக்கா என் பயத்தை. எவ்வளோ பேர் உங்க முன்னாடி நின்னாலும் சரிதாங்க,
நாமளுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி தான், நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழுத்து விட்டு கீழே தள்ளுவாங்க. ஓகேங்களா? விளையாட்டுத்தனமாக பண்ணுவாங்க, இன்னசென்ட்டாக பண்ணலாம், நிறைய பேர் என்ன வேணா பண்ணலாம். பட் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் லைஃப்பில் வேறு ஆப்ஷனே கிடையாது. அந்த செகண்ட் நம்ம ஒருவேளை நான் பயந்துட்டு வந்திருந்தேன்னா என் லைஃப்னா இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லிருப்பாங்க, ஒரு 1 வீக் எல்லாருமே கண்டிப்பாக பயந்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஒருவேளை அன்னைக்கு நான் பயப்படாம நின்று பேசினதால் சில பேருக்கு எப்படி ஆச்சுன்னா, ஓகே உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்து டப்புனு அப்படி ஹேண்டில் பண்ணிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் ஹண்டிங் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? பட் நமக்கு தானே தெரியும் இவ்வளோ பட்டுருப்போன்ட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் யார்ட்டாச்சும் போய் இங்கிலீஷ் பேசணும் ஆசைப்படுறீங்கன்னா, போய் பேசுறீங்கன்னா, யாராச்சும் அசிங்கப்படுத்துறாங்கன்னா, சில பேர் பசங்களுக்கே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கள்ட்ட பேச கூச்சமாக இருக்கும். தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பேசணும், எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பேசணும். அப்போ நீங்கள் பேசுகிறப்ப தான் உங்களுக்கு என்னன்னா பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணுங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆகுனாங்க, பொண்ணுங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு கேப் இருக்கும். அப்போ பொண்ணுங்களை புதுசாக பார்க்குறப்ப வேற ஏதோ ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே நீங்கள் அவங்களோட பேசுகிறப்ப நல்ல க்ளோஸாக பழகிறப்ப சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும். ஃபீலிங்ஸ் புரிஞ்சது என்ன ஆகும், அவங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா பெண்களும் மதிப்பீங்க. ஓகேங்களா? சும்மா நார்மல் ஒரு ஃபார்வர்ட் ஒரு அடல்ட் கண்டென்ட் கூட நீங்கள் பேச மாட்டீங்க கேர்ள்ஸ் பற்றி தப்பா. புரியுதுங்களா? ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் பேசுகிற விதம் உங்களே நல்ல தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். கேர்ள்ஸ் கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஐயா பொண்ணு தான், நான் ஏன் அவள்கிட்ட போய் கற்றுக்கணும் அப்படின்லாம் நினைக்கூடாது. ஓகேங்களா? பசங்க இப்போ நீங்கள் இன்னொரு பாயிண்ட் போய் கேட்குறீங்கன்னா அவன்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் பசங்கிட்ட பேசினாலும் பசங்களோட ஃபீலிங்ஸ் புரியும். ஏன் எல்லா பசங்களும் தப்பாக தான் இருப்பாங்களா, எல்லா பசங்களும் கெட்டவங்களா தான் இருப்பாங்களா? கிடையாது. எல்லா பசங்களையும் நல்ல பசங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? சில பேர் மேபி அவங்களோட ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் அவங்கள விட்டுருங்க. யார் உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறாங்களோ பழகுறாங்களோ அவங்கள்ட்ட நல்லா பழகி பேசி தெரிஞ்சுக்கிட்டு பசங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு செக்யூரிட்டி இருக்கும். அதே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப் செக்யூரிட்டி ஆச்சு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே உங்கள் லைஃப் நல்லா செக்யூரிட்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ பசங்களோட அந்த சோஷியல் கான்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு நல்ல ஹெல்த்தியான கான்டாக்ட்ஸ் இருக்கும். அப்படி நீங்கள் பேசி பழகிறப்ப என்ன ஆகுனாக்கா, நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஏறி மற்றவங்கள்ட்ட பேசும்போது இன்சைடு பாய்ஸ் இன்சைடு கேர்ள்ஸ் அப்படின்றப்ப என்ன ஆகும், நம்ம பசங்கள்ட்டையும் பேசியிருக்கிறோம், பொண்ணுங்கள்ட்டையும் பேசியிருக்கிறோம். ஸோ நமக்கு என்ன பிரச்சனை, நம்மளால நல்லா பேச முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அடுத்து இங்கிலீஷில் பேசுறது. இங்கிலீஷில் பேசுறது எதுக்கு கவலை பண்ணணும்? ஏன்னா என்ன சூப்பராக பேசணும்னு நினைக்கிறேன். சுமாராக தான் பேசுவேன். நம்ம கூட சுற்றி இருக்கீங்க எல்லாரும் பாருங்க, எல்லாம் லைட்டாக தான் சுமாராக தான் பேசுவோம். சூப்பராலாம் பேச மாட்டாங்க. அப்படி சூப்பராக பேசணும் கழிச்சு விட்டுருங்க. நல்லா சுமாராக நம்மள மாரி அழகா ஓகே வெறும் என்னது சொல்லுங்களேன், ஹேஸ் ஹாவ் பீன் அர்த்தமே தெரியாமல் ஏதோ ஒரு கிராமட்டிக்கில் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்படி பேசுகிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி பசங்கிட்டே பேசி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. சின்ன சின்ன விஷயம் நம்ம தினமும் கற்றுக்கணும். இப்போ அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன விஷயம், தினமும் நம்ம விஷயம் கற்றுக்கணும். ஓகேங்களா? ரெகுலராக எதாக இருந்தாலும் பண்ணணும். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமாக பண்ணணும், சந்தோஷமாக இருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அக்வயர் நாலேஜ். ஓகேங்களா? அடுத்து பர்சிவரன்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறாச்சும் டவுட்டு, உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணலாமா இது பண்ண வேணாமான்னு யோசிக்கிறப்ப நிறுத்தி நிதானமாக எதுவுமே யோசிக்கணும். ஓகேங்களா? அப்போ சடனாக நம்மளுக்கு வந்து ஒரு செகண்ட்ஸில் இவ்வளோ நிறைய தாட்ஸ் வரும், ஒரு 100+ தாட்ஸ் வரும். அந்த டைமில் போய் நம்ம சடனாக டிசிஷன் எடுத்தால் தப்பான முடிவாக போயிடும். ஓகேங்களா? அந்த டைமில் என்ன பண்ணாக்கா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அது நிறுத்தி யோசிக்கணும். ஓகே இப்போ என்ன பண்ணால் இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள். பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாருங்கள். எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கா, அந்த பாசிட்டிவ்ஸ் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா? இல்லை எத்தனை பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குதோ அது எல்லாமே ரொம்ப வேல்யூபிளாக இருந்தால் இல்லை கம்மியாகவே வேஸ்ட்டு தான் அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ்ஸ் அதிகமாக ஜர்க்குவாங்க, பின்னாடி வாங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம், லாக் ஆகிட்டோம் அப்படின்றதுக்காக பின்னாடி வரக்கூடாதுன்னு இல்லை. பின்னாடி வந்துட்டு நிதானமாக யோசிச்சுட்டு வேறு ஸ்டெப்பும் எடுக்கலாம். ஓகேங்களா? அப்படியே லைஃப் முன்னாடி போயிட்டு அப்படி போயிட்டே தான் சொல்லிட்டு போய் லாக் ஆகிடக்கூடாது எல்லாத்துலேயுமே. ஓகேங்களா? ஸோ தயவுசென்னு சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. பப்ளிக்கில் பேசுறது ஒரு சாதாரண விஷயம் தான். நீங்கள் பேசுறதுக்கு பயம் வராமல் இருக்கக்கூடாதுனாக்கா உங்கள் முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். அங்கே இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் தான்ன்றதை டிசைட் பண்ணணும். வேறு யாரும் கிடையாது. எல்லாருமே உங்களுக்கு ஒரு மனுஷன் தான். சரிங்களா? ஸோ படிக்கிறதும் அப்படி தாங்க. ஓகேங்களா? எக்ஸாமில் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து எப்படி நான் படிக்கிறது தெரில, எனக்கு எது படித்தா அதை மறந்து போகுதுலாம் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அந்த டாப்பிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மனசை பதிய வச்சு படிச்சிங்கன்னா போதும். எப்போ உங்கள் மனசில் அது பதியும் சொல்லுங்கள். ஒன்று ஒரு தடவை எழுதி பார்க்கணும், இல்லை ஒரு 4-5 தடவை எழுதி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா சிம்பிளான விஷயம் மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஃபேக்ட் அதுதான். நீங்கள் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் மனசில் படித்த கான்செப்டை இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறப்ப இன்னும் அது கிளியராகும். சொல்கிறப்ப அவங்க கேட்குற டவுட்டுக்கு ஒருவேளை இதுக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு அந்த டவுட் ஓகே தெரியலையா, ஓகே நான் தெரிஞ்சுட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் அந்த டவுட்டை போய் நீங்கள் திரும்ப ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு திரும்ப வந்து சொன்னீங்கன்னா அது இன்னும் நல்லா மனசு போய் அன்றைக்கி அவன் அந்த டவுட்டு கேட்டானே, ஸோ அன்றைக்கி நான் இந்த ஆன்சர் சொன்னேன், ஸோ இதுக்கு இதுதான் ஆன்சரு அது சொல்லி உங்கள் மனசு ஈஸியாக பதிஞ்சிடும். அப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து நல்ல ஃபுட்டு சாப்பிடணும். ஓகேங்களா? ஃபுட்டுனா என்ன சாப்பிடுவீங்க யோசிச்சு பாருங்கள். சத்துமாவு சாப்பிட்டாலே போதுமான ஒரு விஷயம் தான். என்ன பொறுத்தவரை சத்துமாவுலேயே நல்ல சுடுதண்ணி குடிங்க. ஓகேவா? நார்மல் சாப்பாடு சாப்பிட எப்படியே காலை இட்லி தோசை வச்சு சாப்பிட போகிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் மனசில் நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றோம். ஓகேங்களா?
எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அழகாக ஓகே நம்ம சாப்பிட நம்ம உடம்புக்கு நல்லதாப்பா, இன்றைக்கி நான் நல்லோட சாப்பிட்டேன் அப்படின்ற திருப்தியோடு சாப்பிடுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு திருப்தி இருக்கும். ஓகேங்களா? மனுஷனுடைய தாட்ஸாக இருக்கட்டும், மனுஷனுடைய எண்ணங்கள் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற முடியாது. ஓகேங்களா? அதுதான் சொல்லுங்கள், போதுமென்ற வாழ்வே கொஞ்சம் மருந்து. ஓகேங்களா? எதுவுமே இருந்தாலும் போதும், நம்மக்கிட்ட இருக்கிறதே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டு வாழ்ந்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதுதாங்க பாசிட்டிவ் லைஃப். ஓகேங்களா? ஸோ லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே ஃபேமிலி, பை, டேக் ஆல் தி பெஸ்ட். ஓகேவா?